வருவது வந்தே தீரும். வழியில் இருக்கும் போது கிடையாது. புறப்பட்டு வணக்கம். என் நாட்டு மன்னருக்கு மனைவியாக அலங்காரி என்ற பெயர் பெற்று சீர சிறப்போடு வாழ்ந்தவர். அவனை திரும்ப அத்தானை சந்திப்பது வரைக்கும் இப்போ சந்திக்கலாம். அத்தா
பொல்லார் முன் பேணாமை பேணும் தகே சிறிதெனும் மானாமை மண்டார் மனம் என்ற வாக்கியத்துக்கிணங்க வடமாமதுரை ஆண்டு வரும் நல்லண்ணன் என்று பெயர் பெற்று சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகின்றேன். இருந்தாலும் என்னுடைய மனைவி அலங்காரியை சென்று காண வேண்டும். அலங்காரியே, பாதமதை பணிந்தேன் ஒப்பற்ற மனைவி அலங்காரி வாழ்த்துக்கள். மிச்ச பேர்ல 4-5 கட்டின்னு கொண்டாட்டி என்று ஒண்ணுதானா? நீ எத்தினி ஒன்னாலும் வப்பாட்டி வச்சுக்கலாம். மனைவி என்கிற சொல்லுக்கு ஒரே ஒரு மந்திரம் என்னவென்று சொன்னால் அதுக்கு ஒண்ணுதான் அதுக்கு பேர் தான் மனைவி. அது ரெண்டாவது நெக்கா அதுக்கு பேர் நம்ம பொண்டாட்டி கணக்குல வராது. அது வேற எக்ஸட்ரா போயின்னே இருக்கும். அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், நம்ம ஏஜென்ட்டுக்கு தெரியலான்னு நினைக்கிறேன். தெரியும் தானே? அலங்காரி அத்தா, என்று போல் என்றென்றும் சுபசேமமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது இந்த அத்தானுடைய ஆசை. அப்படியே அத்தான். அலங்காரி, சொல்லுங்கள் அத்தா. இந்த மாலைக்கே ஒரு அர்த்தம் இது தெரியுங்களா? ஒரு மனுஷன் கயத்துல கொஞ்ச நேரம் இருக்குதுடா இந்த மாலை அப்படின்னா இதுக்கு ஒரு பேர். ஒரு 2 மணி நேரம் ஒரு மனுஷன் கயத்துல இருக்குது இந்த மாலை அப்படின்னா இதுக்கு ஒரு பேர். ஒரு நாள் முழுக்க ஒரு மனிதனுடைய கழுத்தில் இந்த மாலையானது இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பேர். எப்படி அப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் இருக்குது போட்டு கயிற்றுவாங்க. இது பேர் என்னன்னா, இதுக்கு பேர் பாராட்டு மாலை. ஒரு மரியாதைக்காக எட்டாந்து போடுவாங்க, அவர் கயிற்று வச்சிருவார். ஒரு 2 மணி நேரம் ஒரு மனுஷனுடைய கயிற்றுல இருக்குது அப்படின்னாக்கா அதற்கு பெயர் திருமண மாலை, கல்யாண மாலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றது. 7, 9, 10, 12 அப்படின்னு முகூர்த்த டைம் வைப்பாங்க. இது 2 மணி நேரம். ஒரு 4 புள்ள ஒரு மனுஷன் கயிற்று இருக்குதுன்னு வச்சுக்கா, இதுக்கு பேர் சாவு மாலை. 3 தான் சிறப்பு. இப்ப எனக்கு போட்டது வந்து பாராட்டு மாலை முடிஞ்சு போச்சு. அலங்காரி அத்தா, உன்னை பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனைவி எப்படிங்க? ஆஹா, என்ன விட்டு பாடுவது உன் அழகை? அழகு நான் அழகு பல்லா செட்டி மூஞ்சாட்டு எதிரி போனேன். கல் செட்டி மாதிரி இருக்குது, இங்க பல்லா செட்டி மாதிரி இருக்குது. இருக்கட்டு விடு, 2க்கும் பொருத்தமா தான் இருக்கும். இது மேல தான் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அலங்காரி சொல்லுங்கள் அத்தா. அது தட்டை போல
பாதியிலே கட்சிந்தா என்ன கதியா இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. ஒரு அரை கொடுத்தவங்க மேல சுயண்டிக்கு உயம்படுத்தினாங்க. எம்மா ஆயிரம்பா யார் அவா? சரி விடு, அந்த பழப்பாட்டிய கூட வாயில கை வைக்காத, அப்புறம் வேற மாதிரி போடும். நீ கம்முனு இன்னும் கொஞ்ச நேரம் போரு. அலங்காரி அத்தா ஆடினா பாடினா மிருவரம் ஆமாங்க. ஆடிய கலைப்பிலே பத்து அதிகமாக இருக்கிறது. உணவை இறந்து வேண்டாம். சீக்கிரம் போடுவாங்க. அத்தா சாப்பாடு வச்சுங்க அத்தா. அத்தா சாம்பார் ஊத்திக்குங்க. போத 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 எனக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த அப்பளம் வச்சுங்க அத்தா. அப்புறம் ஜாஸ்தியா போடுமா? அத்தா அந்த 2 தொண்டி வாழை வச்சுக்குங்க. ஐயோ வடியே பிடிக்காது. அத்தா அந்த மோர் குழம்பு. மோர் சீக்கிரம் பண்ணிக்கலாம். அத்தா அந்த புதினா ஒரு தொட்டு தொட்டு நக்கிங்க. ஐயோ அது ஒரு ஜொரத்துல இருக்கிறவங்களுக்கு தம்மா போடணும். அப்படியே அத்தா போடுங்க. அலங்காரி அத்தா அறுசுவை உணவு என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை இன்றுதான் அறிந்தினேன். அப்படி அத்தா உண்ட வணக்கம் தொண்டர்களுக்கு உண்டு என்பார். உண்ட உடனே புறக்கம் வருகின்றது. சிறிது நேரம் உன்னுடைய மடியிலே நான் உறங்குவேன். அப்படியே ஆகட்டும் அத்தா. இதுல 2 விதங்குதுங்க. ஒண்ணு சிறப்பு என்ன தெரியுமா? மனைவியினுடைய மடியிலே கணவன் உறங்குவது சிறப்பு. இந்த கேடு கட்ட வேலை ஒண்ணு நடக்கும். பொண்டாட்டி வந்து புடிச்ச மடியில படுத்துக்கும். இது சிறப்பு இல்லையா? யார் படுக்கணுமா? மனைவியினுடைய மடியிலே கணவன் படுப்பதுதான் சிறப்புடானா. அதனாலதான் அந்த வரைமுறைய நாடகத்துல இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வராங்க. வீட்டுக்காரன் என்னவோ கீழே தான் படுத்துங்கிறான். இது பெட்டு மேலே ஏறினு கால் மேல கால் தூக்கி போட்டு படுத்துங்க. அது என்ன கேதி ஆகும்? இவர் சொம்பு எடுத்துன்னு போய் டீ வாங்கிக்கின்னு வராது. இனிமேல் கிடையாது. ஆகட்டும். அப்படியே ஆகட்டும் அத்தா. உட்காரு. உண்டை விட்டு உறங்கிக்கிட்ட நேரத்திலே ஆகாத கிழமை அத்தா என்ன கனவு கண்டீங்க அத்தா நீங்க? அலங்காரி அத்தா மயம் மயம் நோண்டிங்க இருக்காத, டென்ஷன் கலவாத. ஏழடி அலங்காரி கனவு கண்டே. ஐயோ ஏழடி அலங்காரி கனவு கண்டே. கனவு கண்டே எங்கள் மனமும் விளையாடுகிறது. கனவு கண்டே எங்கள் மனமும் நொந்தே. கனவு கண்டே எங்கள் மனமும் நொந்தே. ஏழடி அலங்காரி கனவு கண்டே. அத்தா கனவு கண்டீங்களா? அலங்காரி அத்தா அரசுவை உணவை உண்ட வழக்கம் தொண்டர்களுக்கு உண்டு என்பார்கள். உண்ட உடனே உறக்க வந்தது. ஆனால் உன்னுடைய மடியிலே நான் படுத்து உறங்குகின்ற நேரத்திலே ஆகாத கனவு கண்டேன். ஐயோ அத்தா என்ன கனவு ஆகாத கனவு கண்டீங்களா அத்தா? 12 ஆண்டாக பஞ்சத்தினால் 12 ஆண்டாக பஞ்சத்தினால் பஞ்சத்தினால் மிக வஞ்சத்தினால் பஞ்சத்தினால் மிக வஞ்சத்தினால் 12 ஆண்டாக பஞ்சத்தினால். அத்தா யாரு பஞ்சமாக வருகிறாங்க நீங்க கனவு கண்டீங்க? அலங்காரி அத்தா ஒப்பற்ற தங்கை, ஒரே தங்கை, காட்சிமா நாட்டிலே காட்சிமா ராஜனுக்கு மனமுடித்து கொடுத்தோம். அப்பேற்பட்ட தங்கை 12 ஆண்டுகளாக என்னுடைய நாட்டிலே மழை இல்லாத காரணத்தினாலே பஞ்சம் நிலவி விட்டது அண்ணா என்று நான் 7 பிள்ளையோடு வரவும் கண்டே. யார் வராங்களோ 7 பிள்ளையோடு வரவும் கண்டே. வரவும் கண்டேன் எங்கள் மனமும் நொந்தே. அப்படி அத்தா கண்டேன் எங்கள் மனமும் நொந்தே. 7 பிள்ளையோடு வரவும் கண்டே. அலங்காரி அத்தா காட்சிமா நாட்டிலே காட்சிமா ராஜனுக்கு ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, நல்ல தங்காவை நான் மனமுடித்து கொடுத்தேன். அப்பேற்பட்ட தங்கை அண்ணா என்னுடைய நாட்டிலே மழை இல்லாத காரணத்தினாலே பஞ்சம் நிலவி விட்டது அண்ணா என்று ஒருவர் முகமானது ஒருவருக்கு அறியவில்லை.
கரடி புலி சிங்கம் என்று வாழுகின்ற கானகம். இந்த கானகத்திலே தலைவிரி கோலத்திலே 7 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வருவதை இப்பேற்பட்ட கனவை கண்டுங்க. கனவை கண்டது நானே. கட்டளைக்கு மேலே இது கம்பாட்டு தரமாலே எட்டி பார்த்ததாலே கட்டு போச்சு போல. இப்பேற்பட்ட கனவை கண்டீங்க. அதெல்லாம் நடக்காது. யார் அவங்க? நான் பெற்றெடுத்ததான் பிள்ளையா? என் புள்ள மாரி நினைச்சு திருமணத்துக்கு 7 வண்டி சீர் அனுப்பிச்சோம். அவங்க போய் பஞ்சத்தில் இருப்பாங்களா? போது வாய் முடிவாத்தா. அப்பேற்பட்ட கணக்கெல்லாம் பலிக்காது. பலிக்காது. அஜிரா எங்கமெல்லாம் நொந்து சுமந்து பெற்றெடுத்த தாயானவள் இருந்து விட்டார். எங்கள் இருவரையும் முந்தி தவம் இருந்து 300 நாட்கள் கருவறையில் சுமந்து பெற்றெடுத்து தாயானவள் இறந்து விட்டார். ஒரு தாய் என்பவள் எப்பேற்பட்டவளா? கல்லால் வடிக்கப்பட்ட சிலையை பார்க்கிறோம். கருவறையில் சுமந்து பெற்றவளே உலகத்திலேயே முதல் சாமியா. கருவறையில் சுமந்து பெற்றெடுத்தவள் தாயா? காலவரை நெஞ்சிலே சுமக்கணுமா? அவன் தான் புள்ளையா. அப்பேற்பட்ட தாயானவள் எங்களை விட்டு பிரிந்து விட்டாள். அவள் இறந்த பிறகு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக கண் இமை எப்படி காக்க வேண்டுமோ இது நாள் வரையில் பார்த்து வழி நடத்தியது யாரு? நாம் இருவரும். நம்ம இருவரைத்தான் அந்த குழந்தை நம்ம தான் பார்த்துக்கணும், வளர்த்தோம், திருமணமும் செஞ்சு வச்சுங்க. ஆகையால் ஒரு வேளை 12 ஆண்டுகளாக என்னுடைய நாட்டிலே மழை இல்லாத காரணத்தினாலே அண்ணா பஞ்சம் நிலவி விட்டது. அண்ணா, என் 7 பிள்ளைகளும் பசியோடு வாடுகின்றார்கள் அண்ணா என்று காட்சிமா நாட்டை விடுத்து வடமாமதுரை ஓடோடி வந்தா. எப்பொழுதும் பெற்றெடுத்த தாய் தந்தை வீட்டுக்கு தாய் தந்தை இருந்தா மட்டும்தான் வரணுமா. அப்பதான் பிள்ளைகளுக்கு மரியாதையா, அதுவும் பெண்களுக்கு மரியாதை. வளர்த்தெடுத்தவர்கள் அண்ணனும் அண்ணியும் இருந்தால் அங்கு வந்தா மரியாதை கிடைக்காதா. அப்பேற்பட்ட தங்கையாக என்னுடைய தங்கை இருக்கக்கூடாது. ஒரு வேளை ஓடோடி வந்தால் அந்த கனவானது பழித்து விட்டால் தாயை போல பாவிக்கக்கூடியது என்னுடைய கடமை. அத்தா, என்னுடைய கடமை. உன்னுடைய கடமை தான். ஆமாங்க. போச்சு. இல்லப்பா, நாசகார் ஐயா. ஐயா, இட்ட பயிரெல்லாம் நாசமாயி போச்சியா. இந்த காட்டுல இருக்கும் மித்திங்கி கண்டி எல்லாம் வந்து மித்திங்கி கண்டி டோலாக்கு ஆயப்ப இதெல்லாம் வந்து இட்ட பயிரெல்லாம் நாசமாயி போச்சியா. ஆயப்ப கூட வந்து எங்களால வரி பணம் கட்ட முடியல ஐயா. வரி பணம் என்ன வந்து ஆயிடுச்சு ஐயா. இந்த காட்டுல இருக்கும் மித்திங்கி கண்டி எல்லாம் வந்து மித்திங்க எப்ப வரும்? என்ன வரும்? டோலாக்கு வரலையா? என்ன சொல்லுவோம்? காட்டில் உள்ள மிருகங்கள் மிருகிங்கள் அடிக்கணும். உனக்கு வாய நோயற விடுற. இப்ப நீ சொல்ற வடா. காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்து வந்து எங்கள் பயிரை சேதப்படுத்தி விட்டது ஐயா. இப்ப இவனு சரியா? காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் ஓடோடி வந்து பயிரை சேதப்படுத்தி விட்டது என்று தெரிவிக்கின்றேன். ஆமாம் ஐயா. இதானா? ஆமாம் ஐயான்னு சொல்லக்கூடாது. திருப்பி நான் சொன்னது இப்ப நீ சொல்லு. காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் திருப்பி சொல்றேன். அனைத்தும் கிடையாது. காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் நம்முடைய நாட்டிலே பயிரை சேதப்படுத்தி விட்டது என்று தெரிவிக்கின்றேன். பாரதி ராமன்றான். அதே தாங்க. எதைத்தான் நீங்க சொல்லத்தாங்க. சாப்பாடு வச்சுனாண்டாங்களாம்.
கறி குழம்பு ஊற்றிக்கிறாங்க முதல்ல. இவன் கறி குழம்பு கூடன்னு கேட்க வேண்டியதானே, முதல்ல ஊற்றி நீ அத்தை கூடு அப்படின்னாமா. அது மாதிரி கத்தியா நீ அதே தாங்க நீங்க ஐயா, காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்து வந்து எங்கள் பயிரை சேதப்படுத்தி விட்டது ஐயா. அப்போ சரி ரைட் வா. மக்களே எங்களுக்கு அந்த பயன் இல்லை. என்னங்க அந்த குடி எல்லாம் எங்களுக்கு பயன் யாருக்கு இல்லை? அவனை சொல்லு. வாங்க ஐயா, கூப்பிடுறாங்க ஐயா. ஐயா கூப்பிடுறாங்க. ஒண்ணு ஒண்ணா போட்டு யாருக்கு இல்ல எதுங்க? அது என்ன சொல்றேன் நான் பழக்கம். குடிமக்கள் என்றால் நாட்டு குடிமக்கள் வசிக்கின்ற மக்கள். சொல்லி தெரியல. குடி என்றால் நாட்டிலே வசிப்பவர்களுக்கு பெயர் குடி. அது பேர் தான் குடி. இவன் இந்த குடின்னு நினைச்சுக்கிறான். குடிக்கார பசங்களுக்கு இப்ப என்ன தெரியும்? நாயை குளிப்பாட்டி நடு விட்டு வச்சாலும் அது போற இடம் தான் போவோம். எங்க போகுது அது? எங்க போகுதுன்னு கேக்குறேன். நரம் சரி, அது சாப்பிட்டு போவோம். பிறப்புயிரே நீர் உயிரம், நீர் உயிரை நெல் உயிரம், நெல் உயிரே கோ உயிரம், கோ உயர்ந்தால் குடிமக்களாகிய நீங்கள் நன்றாக இருப்பீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் இந்த வருடத்திற்கான வரிப்பணத்தை தாங்கள் செலுத்தவே தேவையில்லை. சந்தோஷங்க ஐயா. ஐயா வேட்டைக்கு போகணும். ஆகையினால் வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் வீட்டுக்கு ஒரு ஆள் என்னுடன் வர வேண்டும். விடை பெற்று நான் வருகின்றேன். சென்று வரும். தாயை பற்றி பட்டினத்தார் தான் அழகா சொல்லுவார். பட்டினத்தார் வெளியிலே சென்று விட்டாராம். இருப்பா அப்பா இரு. தாயார் இறந்தார் என்ற செய்தியை தாயின் மீது எவ்வளவு பக்தி வைத்திருந்தால் 4 டிஸ்டில் அறிந்து விட்டாராம். தாயார் இறந்து விட்டார் என்ற செய்தியை ஓடோடி வந்து தாயாருடைய சரீரத்தை வாழைமட்டையின் மீது கலத்தி பாடல் பாடிய உடனே பச்சை வாழைமட்டையானது பற்றி எறிந்ததாம். இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னாக்கா, தாயின் மீது கொண்டிருந்த பக்தி உண்மையான பக்தி. ஆகையினால் பட்டினத்தார் பச்சை வாழைமட்டையின் மீது கலத்தி பாடல் பாடிய உடனே பச்சை வாழைமட்டையானது பற்றி எறிந்ததாம். இப்படி இருக்குது தாயினுடைய அன்பு. அப்பேற்பட்ட தாய் இறந்த பிறகு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக கண்ணிமை எப்படி காக்க வேண்டுமோ இது நாள் வரையில் காத்து வழி நடத்தியது இருவரும். ஆமாங்கத்தா. அப்படி இருக்கின்ற வேளையில் ஒரு வேளை என்னுடைய தங்கையானவள் காட்சிமா நாட்டை விடுத்து வடமாமதை ஓடாடி வந்தால் தாயை போல பாவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாத்தா. வேட்டையாடை விட்டு விரைந்து அப்படியாகட்டும். ஓடி வாடா, இங்க வாடா. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு பத்தியா? என்னுடைய கணவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னுடைய தங்கை என்னுடைய நாட்டுக்கு வருவாளா, பஞ்சத்துல வருவாளா, அவங்க நான் வரி ஏண்டா வரனாவா? என்னுடைய கணவர் ஏன் சம்பாதிக்கல? எப்ப இந்த தாலி என் கழுத்துல வந்ததோ இது ஏன் நாடு தான். ஐயன்றவா என்னங்க ஐயன்றவா ஓலப்பள்ளிய நான் முதல்ல சொன்னது ஒரு பழப்பாட்டு மாதிரிமா அத்தாவோட வாயை கொடுக்காதுன்னு சொன்னேன். சரிம்மா எங்க வராங்க? என்னுடைய நாடு தேடி வராங்களாண்டா. அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. எங்கடா அம்மா வீடு? எப்ப திருமணம் செஞ்சு கொடுத்தோமோ டேய் ஒரு வண்டி சீரடா கொடுத்தோம். அண்டா குண்டா பாத்திரம் 4 வண்டி சீரடா. ஐயோ அம்மா வீட்ல இருந்து ஓடி வந்து நீ ஏன்டா? ஏன் நாட்டுல பேர் பாதி கூட எழுதி வச்சாருடா. எவ்வளோ சீர் கொடுத்தாரு. ஏன்டா இந்த நாட்டுக்கு வரனவா? அந்த சக்காலத்தாரு இந்த நாடு தெரிய வரணும். அங்க எங்க சாவத்தனவா? நீ சாவு. ஏன்டா சாவ சொல்றேன்? டேய் என்னையா சாவ சொல்றேன்? என் கணவர் இருக்காரு, நான் ஏன்டா சாவனா? நடக்காத கதியமா பேசி இருக்கிற கனவு தானே கண்டு போகிறாரு. ஏன்டா அறிவே இந்த நாடு தேடி வரவும் போறதுல அது நடக்கவும் போறதுல அந்த கதையை பேசினாடா ஆக போதே. அப்படியே வந்தாலும் வந்துக்கிற நாத்தனாருங்க சும்மாவா இருப்பீங்க? ஏன் அவங்க வந்தாக்கா நம்ம பிரியாணி செஞ்சு போடலாம். என்னடா பிரியாணி பண்ணீங்க? அந்த மாடு வச்சு போடலாம். மானு எங்கடா இருக்குது? மானு மான் கறி. எந்த மான் கறி சமைச்சு அவளுக்கு போட போறா? டேய் அவன் எங்கடா சாப்பிட்டா? அவ வர போறது இல்ல, இது நடக்க போறது இல்ல. வந்தா பாத்துக்கலாம் வாடா.
இருக்குதம்மா.